என்ன குரங்கு மாதிரி இடத்துலயும் தொத்தல, அந்த தரையிலயும் நின்னுக்கிறீங்க, உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். குணமெல்லாம் அந்த குணம் தான் இருக்குது, குரங்கு குணம் தான் இருக்குது எல்லாத்திட்டையும். அது போகல இல்ல யார்த்தையும். அப்ப இதெல்லாம் நம்ம அந்த குணபாவங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல நமக்குள்ள சீர்திருத்தம் அது நம்ம கொண்டு வந்தா தான்ப்பா பல நன்மைகளை நம்ம பெற முடியும். இங்க வந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றது கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. இந்த குணபாவங்களும் நம்ம கிட்ட மாறணும்ல. இந்த குணபாவத்துல நம்ம பயணம் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட வரப்போகுது. அதுக்கப்புறம் நீ கேட்கணுங்கிறது கிடையாது. புரியுதா? நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆகி போச்சு வரும்ல, வருமா வராதா? அப்ப நம்ம அந்த இடத்த என்னைக்கு பிடிப்போம்ங்கிறத யோசிங்க. எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளையா என்னைக்கு மாறுறது? அதுக்கான முயற்சியை செய்யுங்க. செய்வீங்களா? வடிவேலு மாதிரி எதுக்கு சரி நாட்டுறீங்களா இல்லை நாட்டுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இருந்துட்டா எங்களுக்கு இருக்கும் தாயி, இல்லாமலாம் இருக்காது. இப்ப நீங்க வந்தவங்கள்ட்ட வந்தமா என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட மாத்திரமா நான் இருக்கேன். வராதவங்க இன்னும் பல ஆயிரம் பேர் பேர்ல நான் கவனம் வச்சுட்டு தான் இருக்கேன். தேடினவங்க தேடாதவங்க எங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் மேலேயும் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும். அது வரைக்கும் நான் அதை அந்த பார்வையில தான் இருப்பேன். அது கதை. ஒரு சில விஷயங்கள் அதுல நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அன்னைக்கு நம்ம காட்டினப்போ எல்லாம் எங்க இருக்காங்க, என் இருதயத்துக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு பாத்துக்கோ. நீ மத்திரமா இருக்க, அந்த மாதிரி நீங்க மத்திரமா இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. சரியா? என் நினைவுக்கு யாரெல்லாம் நினைவுல வர்றாங்களோ அவ்வளவு பேரும் எனக்குள்ள இருப்பாங்க. கோச்சிட்டு போனவங்க, கோவிக்காதவங்க, காரி துப்புனவங்க, துப்பாதவங்க எல்லாரும் இருப்பாங்க.